தேவனுக்கென்று வலிமையான சாட்சிகளாய் இருந்த 4 பேர் தேவன் பேரில் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையையும் அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தினதை தான் நாம் கவனித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். டேனியல் புத்தகத்தை நம்முடைய வேதத்தை எடுத்து நாம் டேனியல் புத்தகத்தை நாம் பிரித்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித மாம்சத்திலே வருவதற்கு முன்பதாக சுமார் 600 ஆண்டுகள், கிமு 600 ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் எருசலேம் முற்றுகையிடப்பட்டு அங்கிருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரும் அடிமைகளாக சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி அடிமைகளாக சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களில் யூதா குலத்தை சேர்ந்த 4 பேர், அவர்கள்தான் பாபிலோன் தேசத்திலே தேவனுக்கென்று ஒரு வலிமையான சாட்சிகளாய் நின்ற விசுவாச வீரர்கள். டேனியல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இந்த 4 பேரும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது அவர்களுடைய எபிரேய பெயர்கள். ஆனால் பாபிலோன் தேசத்துக்கு அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட போது அங்கே பாபிலோன் ராஜாவினுடைய பிரதானிகளின் தலைவனாலே அவர்களுடைய பேர் மாற்றப்படுகிறது. அவர்களுக்கு மறுபேர் இடப்படுகிறது. நாம் அதற்கு கீழாக நாம் வாசிக்க முடியும். 7வது வசனம். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்சாத்சார் என்றும், அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மீசாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். எபிரேய பெயர்களை மாற்றி அவர்களுக்கு பாபிலோன் ராஜாவாகிய பிரதானிகளின் தலைவன் மறுபெயரிட்டதை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். முதல் நபர் தானியேல் என்கிற பெல்சாத்சார். அதற்கு பிறகு அந்த டேனியேலோடு அவருடைய நண்பர்கள் 3 பேர். அவர்கள் யாருன்னா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. இந்த 4 பேரை குறித்து தான் இந்த நாளிலே நாம் கவனித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பாபிலோன் தேசத்தில் ஒரு பெரிய பொற்சிலையை நேபுகாத் நேச்சார் நிறுவி இந்த சிலையை எல்லாருமே பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒருவேளை இந்த பொற்சிலையை வணங்காதவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போட்டுவிடும்படியான ஒரு தண்டனையையும் அவர்களுக்கு அறிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். இது தேவன் பேரில் அவர்களுக்கு இருந்த விசுவாசத்துக்கு ஒரு சவாலான ஒரு சோதனையாக இருந்தது. அந்த பொற்சிலையை அவர்கள் நமஸ்கரிக்காவிட்டால், அந்த பொற்சிலையை விழுந்து பணிந்து வணங்கி அதுக்கு ஆராதனை செய்யாவிட்டால் அவர்கள் எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே தூக்கி எறியப்படுவார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு இது அவளுடைய விசுவாசத்துக்கான ஒரு சவாலான சோதனையாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் ஒரு உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவருடைய விசுவாசம் அசைக்கப்பட முடியவில்லை.
அவர்கள் என்ன சொன்னாங்க? தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18வது வசனம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். தேவன் பேரிலே அவர்களுக்கு இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் அவரை தவிர வேறு எந்த தேவர்களை நாங்கள் பணிந்து வணங்கி ஆராதனை செய்ய மாட்டோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விசுவாச முழக்கமிட்டார்கள். இப்படிப்பட்ட விசுவாசம் அவ்வளவு எளிதாக நமக்கு வந்துவிடாது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவ்வளவு எளிதாக நமக்கு வந்து விடாது. எப்படி இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது? எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே தூக்கி போட்டாலும் கூட நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம், நாங்கள் வழிபட மாட்டோம், ஆராதனை செய்ய மாட்டோம். எப்படி இவர்களால் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச முழக்கமிட முடிந்தது? இதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா இவர்கள் சேர்ந்திருந்த மனிதன், முதலாவது நபர் தானியேல். இந்த தானியேல் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? இப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சோதிக்கப்படுவதற்கு முன்பதாகவே முதலாவது தானியேல் போஜனத்தை உண்கிற விஷயங்களிலே முதலாவது சோதிக்கப்பட்டவன். ராஜா உண்கிற ஒரு போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் அவர்கள் என்ன பண்ணோம்? அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும். இது ஒரு கட்டளையாக இந்த பாபிலோன் ராஜா தன்னுடைய பிரதானிகளின் தலைவனுக்கு அவன் கட்டளையிட்டிருந்தான். தானியேல் இவர்கள் எப்பொழுதுமே எதை புசிக்கணும், எதை புசிக்கக்கூடாது, எது நம்மை தீட்டுப்படுத்தும், எது நம்மை தீட்டுப்படுத்தாது, இப்படிப்பட்ட பிரமாணங்களை எல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜனங்கள். சாப்பிடுவதற்கு கூட தேவன் அவர்களுக்கு எப்படி சாப்பிடணும் என்கிற காரியங்களை எல்லாம் தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணியிருந்தார்? பிரமாணங்களாக கொடுத்திருந்தார். தேவன் எவ்வளவு அற்புதமானவர் பார். தன்னுடைய பிள்ளைகள் சாப்பிடுகிற காரியங்களில் கூட தேவன் அவ்வளவு அக்கறையும் விருப்பமும் உள்ளவராக இருக்கிறார். கண்ட கண்ட காரியங்களை எல்லாம் புசித்து தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட போஜனங்களை அவர்கள் புசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட மிருகங்களை அவர்கள் புசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பறவைகளை அவர்கள் புசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட உணவை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிரமாணங்களை அவர்களுக்கு என்ன பண்ணார்? அவர் கொடுத்திருந்தார். பாபிலோன் ராஜாவினுடைய போஜனம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது ஒரு மிக ருசிகரமான ஒரு போஜனமாக கூட இருந்திருக்கும். அது நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு போஜனமாக கூட இருந்திருக்கும். ஆனால் தானியேல் அவன் என்ன பண்ணான்? அவன் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா புசிக்கிற போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஒரு காலம் என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்தான். நீங்க நினைக்கலாம், புசிக்கிற விஷயம்தானே, போஜனம்தானே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். இந்த போஜன காரியங்களிலே கூட தேவனை பிரியப்படுத்துவதா இல்லை என்னை நானே பிரியப்படுத்திக் கொள்வதா என்கிற ஒரு தீர்மானத்தை அவன் எடுக்க வேண்டியவனாக இருந்தான். அவனுக்கு அது ஒரு பெரிய சோதனையாக இருந்தது. ஆனால் தானியேல் அந்த சோதனையிலே அவன் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தான்? இதுதான் விசுவாசத்துக்கான அடையாளம், இதுதான் தாழ்மைக்கான அடையாளம். அந்த போஜனம் ருசிகரமான போஜனமாக இருந்தாலும், ஒருவேளை அது விலையேற பெற்ற ஒரு போஜனமாக இருந்தாலும், தேவனுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், தேவனை தான் நான் பிரியப்படுத்துவேன்.
என்னை நான் ஒரு காலம் பிரியப்படுத்த மாட்டேன், என்னுடைய விருப்பத்துக்கு நான் ஒரு காலம் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி அந்த தானியேல் ஒரு தெரிந்து கொள்ளுதலே அவன் ஒரு உறுதியான ஒன்றை அவன் தெரிந்து கொள்ள வேண்டியவனாக இருந்தான். நாம் வாசிக்கிறோம், முதல் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிறோம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இதுதாங்க விசுவாசம். ஒரு போஜன காரியங்களில் கூட தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். ஒரு காலம் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்கிற போஜனங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போஜனம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தில் அவன் ஒன்றை தெரிந்து கொண்டான். தேவனுக்கு பிரியப்படுத்துவதை அவன் தெரிந்து கொண்டான், தேவனுக்கு கீழ்ப்படிவதை அவன் தெரிந்து கொண்டான். அவனுக்கு தேவனே முக்கியமாக இருந்தார். நமக்கு தெரியும், வேதத்தின் ஆரம்பமே புசிக்கிற காரியத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆதாமுக்கு தேவன் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தின் கனியை விலக்கி வைத்திருந்தார், அதை புசிக்கக்கூடாது என்று சொன்னார். மனிதன் புசிக்கக்கூடாது என்பதல்ல, புசிப்பதற்கு எத்தனையோ மரத்தின் கனிகள் அங்கு இருந்தது. ஆண்டவர் ஏராளமான மரத்தின் கனிகளை எல்லாம் நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டுமே தேவன் என்ன பண்ணாரு, விலக்கி வைத்திருந்தார். ஒரு எளிய சோதனை, ஒரு எளிய சோதனை. ஆதாம் இந்த எளிய சோதனையில் என்ன பண்ணியிருக்க முடியும், அவன் ஜெயித்திருக்க முடியும். ஆனால் அவன் ஒரு உறுதியற்ற விசுவாசம் உடையவனாக இருந்தான். அவனுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டு போனது. ஒரு எளிய சோதனையிலேயே அவன் விசுவாசம் அசைக்கப்பட்டு போனது. தேவன் விளக்கின கனியை அவன் புசித்தான். அவன் தேவனை பிரியப்படுத்துவதை காட்டிலும், தேவனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தன்னுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிவதையே அவன் என்ன பண்ணான், தெரிந்து கொண்டான். சோதனையில் அவன் தோற்று போனான். ஆனால் இங்கேயும் புசிக்கிற காரியம்தான். ஆனால் தானியேல் இந்த சோதனையில் எப்படிப்பட்டவராக இருந்தார், அவர் ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அவர் ஒரு சரியான தெரிந்து கொள்ளுதலை அவர் தெரிந்து கொண்டார். இந்த போஜனங்களினாலே நான் என்ன பண்ண மாட்டேன், தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். தேவன் அவருடைய இருதயத்திலே எடுத்த தீர்மானம், அவருடைய இருதயத்திலே தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலை பார்த்து அவருடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். தானியேலுடைய விசுவாசத்தை அவர் என்ன பண்ணாரு, கனம் பண்ணினார். சகோதரனே, தேவன் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய இருதயத்திலே நாம் எப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கென்று எப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் தேவன் நம்முடைய இருதயத்தை கவனித்து பார்க்கிறவராக இருக்கிறார். உண்மையாகவே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதையும் தேவனுக்கு கீழ்ப்படிவதையும் தேவனே எனக்கு முக்கியமானதையும் நான் தெரிந்து கொண்டிருப்பேனானால் நிச்சயமாக தேவன் என் இருதயத்திலே நான் தெரிந்து கொண்டிருப்பதை அதன் பிரகாரமாக தேவன் நான் வாழும்படி என்னை அவர் என்ன பண்ண முடியும், ஆசீர்வதித்திட முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு அக்கினி சூளையிலேயே தூக்கி போட்டாலும் கூட நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்ற விசுவாசம் எளிதாக வந்துவிடலை. அவர்கள் தானியேலோடு கூட சேர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு விசுவாசம் உள்ள தானியேலோடு அவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தபடியினாலே, ஒரு தாழ்மையுள்ள மனிதனோடு அவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தபடியினாலே, ஒரு விசுவாசம் உள்ள மனிதனோடு அவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தபடியினாலே இந்த தானியேலுடைய விசுவாசமானது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ சோதிக்கப்பட்ட போது அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக அந்த சோதனையிலே நின்றிடுவதற்கு உதவி செய்திட முடிந்தது. இந்த சம்பவங்களிலிருந்து நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? நாம் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறோம்.
ஒன்று நாம் தேவனை பிரியப்படுத்துவதை தெரிந்து கொள்ள முடியும், இல்லாவிட்டால் நம்மை பிரியப்படுத்துவதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒன்று தேவனை பிரியப்படுத்துவதை தெரிந்து கொள்ள முடியும், இல்லாவிட்டால் மனுஷனை பிரியப்படுத்துவதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒன்று தேவன் எனக்கு முக்கியமாக இருக்க முடியும், இல்லாவிட்டால் இந்த பூமிக்குரிய நன்மைகள் எனக்கு முக்கியமானதாக இருக்க முடியும். நான் சோதிக்கப்படும் பொழுது எனக்கு தேவனே முக்கியம், எனக்கு தேவனை பிரியப்படுத்துவது தான் முக்கியம், எனக்கு தேவனை கீழ்ப்படிவது தான் முக்கியம் என்று யார் ஒருவன் உறுதியான தீர்மானம் உள்ளவனாக இருக்கிறானோ, யார் ஒருவன் இப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொள்கிறானோ, அவர்கள்தான் சோதனையை ஜெயித்திடுவதற்கு தேவன் என்ன பண்ண முடியும்? உதவி செய்திட முடியும். அதுதான் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துவது. சோதனைகளிலே தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்திட முடியும். ஆகவே தான் தேவன் சோதிக்கப்படுவதற்கு, வேதம் முழுக்க சோதிக்கப்படுவதற்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏன் அனுமதித்தார் என்று சொன்னால், சோதனைகள் இல்லாமல் உன் இருதயத்திலே நீ தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நீ வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது. தானியேல் சோதிக்கப்பட்ட போது தன்னுடைய இருதயத்திலே எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவனாக அவன் இருந்தான் என்பதை அவன் வெளிப்படுத்தி காண்பித்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ சோதிக்கப்பட்ட போது அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்திட முடிந்தது. சகோதரனே, நாம் ரட்சிக்கப்பட்டால் போதாது. தேவன் யாரை பயன்படுத்துவார் தெரியுமா? தேவன் அனுமதிக்கிற சோதனைகளிலே யார் தேவனையே சார்ந்து கொண்டு தேவனையே பிரியப்படுத்துவதற்கு தீர்மானங்களை எடுக்கிறார்களோ, அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களை தான் தேவன் என்ன பண்ண முடியும்? பயன்படுத்திட முடியும். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு செய்தி, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தி உண்டு. இங்கே எப்படி 4 பேர் ஒரு ஐக்கியமாக இருந்தார்களோ, எப்படி இந்த 4 பேர் விசுவாச வீரர்களாக இருந்தார்களோ, எப்படி இந்த 4 பேர் தேவனையே முக்கியம் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் கொண்டது தான் புதிய உடன்படிக்கையின் சபை. அங்கே நாம் 4 பேர் இருக்கிறோமா, 400 பேர் இருக்கிறோமா என்பது முக்கியம் இல்லை. ஆனால் நாம் எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாக ஒரு ஐக்கியமாய் நாம் இணைந்திருக்கிறோமா? நம்முடைய இருதயத்திலே தேவனை பிரியப்படுத்துவதை தவிர வேறு ஒன்றையும் என்னுடைய லக்காக இல்லாத ஒரு மனிதனாக நான் இருக்கிறேனா? தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படிவது தான் என்னுடைய லக்காக நான் கொண்டிருக்கிறேனா? எந்த ஒரு மனுஷனையும் பிரியப்படுத்தாத தேவனையே பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கமுடையவனாக நாம் இருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு 4 பேர் நாம் இருந்தால், இப்படிப்பட்ட ஐக்கியம்தான் வலிமையான ஒரு ஐக்கியம். இதுதான் தேவனுக்கு சாட்சியான சபை. இதுதான் தேவன் மீது விசுவாசத்தை காண்பிக்கிற சபை. இப்படிப்பட்ட சபையை சாத்தான் பார்த்து நடுங்குவான், சாத்தான் ஓடி போவான். சகோதரனே, இந்த புதிய உடன்படிக்கையிலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இப்படிப்பட்ட விசுவாசவர் உள்ளவர்களைப் போல இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுகிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் எப்படி ஜனங்களை ரட்சிக்கிறார்? விசுவாசம் உள்ள ஒரு மனிதனை தேவன் எடுத்து அவரை பயன்படுத்தி அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்கும்படி தேவன் அந்த மனிதனை என்ன பண்ணுறாரு? பயன்படுத்துகிறார். வேதம் முழுக்க தேவனுடைய ஊழியத்தை யார் செய்தது? தேவனுடைய தூதர்களா? இல்லை, மனுஷர்களை கொண்டு தான் தேவன் தன்னுடைய ஊழியத்தை இந்த பூமியிலே அவர் நடப்பித்து கொண்டு வருகிறார். நாம் ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்தால் தேவனை பற்றிய செய்தி எப்படி பிரசங்கிக்கப்படுகிறது, தேவனை பற்றிய சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, ஜனங்களுக்குள்ளாக விசுவாசம் எப்படி வருகிறது. ஒரு மனிதனை தேவன் விசுவாசிக்கிற ஒரு மனிதனை தேவன் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொண்டு, தாழ்மையுள்ள ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை ஆசீர்வதித்து அநேக ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக தேவன் இந்த மனிதர்களை என்ன பண்ணுறாரு? பயன்படுத்தி கொண்டு வருகிறார். வேதம் முழுக்க நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார். மோசே என்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார். நோவா என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். இப்படி தேவன்
தாழ்மையுள்ள விசுவாசமுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் தேவன் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். சகோதரனை, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டுடைய பிள்ளையாயிட்டேன் என்று சொல்லி நீ இருப்பாயானால் ஒரு காலம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது. விசுவாசம் உள்ளவர்களோடு நாம் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசமுள்ள மனுஷர்களோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். தாழ்மையுள்ள மனிதர்களோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசம் நம்மை பற்றி பிடிக்கும். நாமும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நாம் என்ன பண்ண முடியும்? போக முடியும். டேனியேல் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். டேனியேலுடைய விசுவாசம் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை பற்றி பிடித்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்கள் விசுவாச வீரர்களாக அவர்கள் எழும்பினார்கள். இந்த நால்வரும் எப்படி ஒரு விசுவாசமுள்ள வீரர்களாக அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்கள் கர்த்தருக்கென்று வலிமையான ஒரு சாட்சியாய் நின்றார்களோ, இன்றைக்கு சபை அப்படியாய் இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய மரண நாளை நினைவு கூறுகிறார்கள். ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். அந்த நேரங்களில் எல்லாம் ரொம்ப முக்கியமாக எண்ணி கடைபிடிக்கிறார்கள். சகோதரனே, இந்த நாட்களை நாம் அனுசரிப்பதல்ல, ஏதோ இதை ஒரு சடங்காக நாம் செய்வதல்ல. நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமே இதுதான். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவர் மரித்தார். நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படி அவர் உயிர் தெழுந்தார். இந்த விசுவாசம்தான், இந்த அஸ்திபாரத்தின் மீது தான் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். இந்த ரெண்டு அஸ்திபாரத்தின் மீது உன்னுடைய விசுவாசம் இல்லாவிட்டால், அநேகர் சொல்லுகிறார்கள், எங்களுடைய விசுவாசம் அஸ்திபாரமாகி இயேசுவின் மீது போடப்பட்டிருக்கிறது, எங்களுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய மெய்யான பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து என்னுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இதுதான் இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். இதுதான் இயேசுவின் மீது என்னுடைய அஸ்திபாரத்தை போட்டிருப்பதனுடைய அர்த்தம் இதுதான். சகோதரா, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குமானால், நான் உண்மையாகவே அவருடைய மரணத்தின் மீதும் உயிர்த்தெழுதலின் மீதும் என்னுடைய விசுவாசம் அந்த அஸ்திபாரத்தின் மீது தான் இருக்கிறது என்று சொன்னால், தானியேலை போல சோதிக்கப்படும் பொழுது, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல நாம் சோதிக்கப்படும் பொழுது, ஒரு பாவமும் கூட செய்யாத அளவுக்கு என்னுடைய விசுவாசம் என்ன பண்ணும்? வெளிப்படணும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்காக அவர் மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை அவர் மன்னித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், நீ சோதிக்கப்படுகிற நாட்களிலே, நேரங்களிலே பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வதுதான் நீ அவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துவது. இப்பொழுது நாம் ஏதோ ஒரு பொற்சிலையை வணங்கும்படி நாம் சோதிக்கப்படுவதில்லை. நாம் சிலைகளை எல்லாம் விட்டு வெளியே வந்து விட்டோம். நாம் விக்கிரகத்தை நமஸ்கரிக்கிற காரியங்களிலிருந்து நாம் வெளியே வந்து விட்டோம். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியமான ஸ்தானத்தை நாம் ஒரு பணத்துக்கு கொடுக்க முடியும், நாம் ஒரு வேலைக்கு கொடுக்க முடியும், நாம் நமக்கென்று கனத்தை தேடிக்கொள்வதற காரியங்களுக்கு நாம் கொடுக்க முடியும். ஒருவேளை நான் சிலையை நான் வணங்காதவனாக இருக்கலாம், ஆனால் பணம் நமக்கு ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்க முடியும். தேவனுக்கு சமபாக்குகிற அத்தனையும் விக்கிரக ஆராதனை, தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்கிற அத்தனையும் விக்கிரக ஆராதனை. தேவன் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமானவராக இருக்க வேண்டும். அவரை பிரியப்படுத்துவது தான் எனக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது தான் எனக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும். இப்படி எனக்கு முக்கியமாக இல்லாவிட்டால், தேவனுடைய ஸ்தானத்தை பணம் எடுத்துக்கொள்ளுமானால், தேவனுடைய ஸ்தானத்தை என்னுடைய கணம் எடுத்துக்கொள்ளுமானால், தேவனுடைய ஸ்தானத்தை இந்த உலக பிரகாரமான நன்மைகள் எடுத்துக்கொள்ளுமானால், நான் இன்னும் விக்கிரகத்தை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறவனாய் நான் இருக்க முடியும். என்னுடைய இருதயத்திலே பொருளாசை என்கிற ஒரு விக்கிரகத்தை நான் நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறவனாக இருக்க முடியும். என்னுடைய இருதயத்திலே கனத்தை
தேடுகிற ஒரு மனிதனாக நான் இருக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு சோதனைகளிலேயும் தேவன்தான் எனக்கு முக்கியம் என்பதை நான் என்ன பண்ணும், நிரூபித்து காண்பிக்கணும். ஏதோ ஒரு போஜனம் தானே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, போஜனம் என்று சொன்னால் அந்த போஜனத்துக்காக நாம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு, வேலை செய்வதற்காக படிக்க வேண்டியது இருக்கு. இவைகள் எல்லாமே அடங்கி இருக்கு. இதில் வெறும் போஜனம் என்று சொன்னால் போஜனம் என்று நினைக்கக்கூடாது. இந்த போஜனத்துக்கு பணம் தேவை, இந்த பணத்துக்காக வேலை செய்ய வேண்டும், இந்த வேலைக்காக படிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் தவறானதா, இந்த காரியங்கள் எல்லாம் பாவமானதா? அப்படி இல்லை. இவைகள் எல்லாம் ஒரு தேவை என்ற அடிப்படையில் தான் நாம் பார்க்க வேண்டும். பணம் ஒரு தேவையாக நாம் பார்க்க வேண்டும். எனக்கு உடுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஒரு தேவையாக பார்க்க வேண்டும். நான் தங்குகிற இடமெல்லாம் ஒரு தேவையாக நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய சுகபோகங்களுக்காகவோ, என்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காகவோ, என்னுடைய சொகுசான வாழ்க்கைக்காகவோ இவைகளையெல்லாம் நாம் பார்க்கிறவனாக இருந்தால் என்னுடைய இருதயத்திலே தேவன்தான் முக்கியம் என்கிற ஒரு விசுவாசத்தை என்னால் என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. இந்த பூமிக்குரிய நன்மைகளை தேவன் நமக்கு தருகிறார். நம்முடைய தேவைகளுக்காக தேவன் நமக்கு தருகிறார். இவைகளெல்லாம் பாவம் அல்ல. ஆனால் இந்த பூமிக்குரிய நன்மைகளையே தேவனைப் போல முக்கியமாக நாம் எண்ணுவோமானால், இவைகளுக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், நம்முடைய நோக்கமெல்லாம் பணம் சம்பாதிப்பதும், படிப்பதும், ஒரு நல்ல வீட்டை கட்டுவதும், அழகாக உடுத்துவதும், இப்படிப்பட்ட பூமிக்குரிய நன்மைகளை சம்பாதிப்பதிலுமே நம்முடைய நோக்கமாக இருக்குமானால், சகோதரா, நீ தேவனுக்குரிய இடத்தை நீ வேறு எதுக்கோ நீ கொடுத்திருக்கிற. நீ தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக வேறு எதையோ நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகுவை போன்ற ஒரு விசுவாசம் நமக்கு இல்லை. தானியேலை போல தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாத ஒரு விசுவாசம் நமக்கு இல்லை. தேவனுடைய ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை நாம் அறிந்திருக்கணும். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எவ்வளவு பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, என் வாழ்க்கையில் தேவனே முக்கியம் என்ற ஒரு தெரிந்து கொள்ளுதல் உனக்கு வரும் பொழுது, தேவனா பணமா எதை நீ தெரிந்து கொள்ளப் போகிற என்ற ஒரு தெரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது, தேவன்தான் எனக்கு முக்கியம் என்பதை யார் தெரிந்து கொள்கிறோமோ அப்படிப்பட்ட மனிதர்களே விசுவாசம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தாழ்மையுள்ளவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் தேவன் அநேக ஜனங்களை என்ன பண்ண முடியும், ரட்சிக்கப்படும்படியாய் தேவன் பயன்படுத்திட முடியும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? சபை தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ போல அந்த 4 பேர் சேர்ந்த ஒரு விசுவாசம் உள்ளவர்களைப் போல சபையானது ஒரு குறைவான ஜனங்களாக நாம் இருந்தாலும் சரி, நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். விசுவாசம்னா என்ன? தேவனை பிரியப்படுத்துவதே என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பாவம் செய்யாமல் வாழ்வதே என்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். தேவனை நேசிப்பதே என்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது அவைகளையெல்லாம் ஒரு சாதாரணமாக நான் பார்க்கணும். அவைகளெல்லாம் மேன்மையாக நான் பார்க்கக்கூடாது. அவைகளெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கக்கூடாது. இவைகளெல்லாம் ரொம்ப உயர்ந்ததாக நாம் பார்க்கக்கூடாது. இவைகளெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு பார்வை எனக்கு இருக்கணும். தேவன் மட்டுமே எனக்கு உயர்ந்தவராக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையிலே. இப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருப்போமானால், பாபிலோன் தேசத்திலே தேவனுக்கென்று வலிமையான சாட்சிகளாயிருந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ போல இந்த புது உடன்படிக்கையிலே தேவனுக்கென்று ஒரு வலிமையான ஒரு சபையாக நாம் என்ன பண்ண முடியும், நாம் இருந்திட முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு தேவன் நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்திட முடியும். எப்பொழுதுமே எனக்கு தேவன் மீது விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி வாயிலே சொல்வதல்ல, நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் அதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிரூபிக்கும்படியாக சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். நாம் அதை நிரூபித்து காண்பிக்கும் தருணங்களை தேவன் நமக்கு என்ன பண்ணுறார், ஏற்படுத்தி தருகிறார். தேவனே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஏற்படுத்துகிறார். ஏன்? நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன பண்ணோம், காண்பிக்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாக சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய மனுஷர்களும் சோதிக்கப்பட்ட போது
அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே தேவன் மீது இருந்த விசுவாசத்தை ஏதோ எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி வாயளவிலே சொல்லலை. அவர்கள் செயலிலே வெளிப்பிரகாரமாக அதை நிரூபித்து என்ன பண்ணாங்க? காண்பித்தார்கள். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை கிரியைகளின் மூலமாக அவன் நிரூபித்து காண்பித்தான். அவனுடைய சுய கிரியைகள் அல்ல, விசுவாச கிரியைகள் மூலமாக அவன் நிரூபித்து காண்பித்தான். ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை தேவன் கொடுத்தார். ஆனால் அந்த மகன் வளர்ந்தபோது அந்த மகன் எனக்கு வேணும் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணார்? அவனை சோதித்தார். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார்? உடனே தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். சகோதரா, இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஒவ்வொரு தேவ மனுஷர்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபுவை குறித்து வாசித்து பாருங்கள். ஏதோ நான் விசுவாசமா இருக்கிறேன் என்று சொல்லுவதல்ல. உன்னுடைய விசுவாசத்தை நீ என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அப்படி வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக தான் தேவன் நமக்கு சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் அனுமதிக்கிறார். இப்படிப்பட்ட சோதனைகளிலே சூழ்நிலைகளிலே நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கிறோம்? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சபையை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களோட ஐக்கியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஐக்கியத்தை பொறுத்து தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு பலதரப்பட்ட அதிகமான கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் எத்தனை பேர் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க? ஏன் பெரும்பாலான ஜனங்கள் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இல்லை? ஏன் பணத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்? ஏன் இந்த உலக பிரகாரமான நன்மைகளே அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது? தேவனை காட்டிலும் இந்த பூமிக்குரிய காரியங்களை அதிகமாக நேசிப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையும் விருப்பமும் இல்லாததற்கு காரணம் என்ன? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பமும் ஒரு தீர்மானமும் அவர்களுக்கு இல்லாதிருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் தெரிந்து கொண்ட சபை, அவர்கள் தெரிந்து கொண்ட ஐக்கியம், அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை தெரிந்து கொள்கிறார்களோ, எப்படிப்பட்ட ஐக்கியத்தை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்களோ, அதை பொறுத்துதான் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் வாழ்க்கையும் இருக்கும். சகோதரா, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை உண்மையாகவே வாழ உனக்கு விருப்பம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் மீதுதான் என்னுடைய விசுவாசம் இருக்கிறது என்று நீ சொல்வாயானால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் தன்னை தீட்டுப்படுத்தாத, பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட தீர்மானம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டுமானால், அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள மனுஷர்களோடு நாம் என்ன பண்ணணும்? சேர்ந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாம் விரும்பணும். அப்படிப்பட்ட மனுஷர்களோடு நாம் சேர்ந்திருப்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஏதோ எளிதாக விசுவாசம் வந்து விடாது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எளிதாக வந்து விடாது. பணத்தை நேசிக்காமல் தேவனை மட்டுமே நேசிக்கிற ஒரு விசுவாசம் எளிதாக வந்து விடாது. அப்படிப்பட்ட தேவ மனுஷர்களோடு நாம் என்ன பண்ணணும்? ஐக்கியம் இருக்கணும் நமக்கு. ஆகவே இந்த நாளிலே டேனியல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவினுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்படிதான் ஒரு சபை இருக்க வேண்டும். ஒரு புது உடன்படிக்கையின் சபை, ஒரு கிறிஸ்தவ சபை விசுவாசம் உள்ளவர்களாலேயே நிரம்பி இருக்கிற ஒரு சபையாக அது இருக்க வேண்டும். அது ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. அது 4 பேரா, அது 400 பேரா என்பது முக்கியம் இல்லை. அங்கே எண்ணிக்கை முக்கியம் இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படும் பொழுது தேவனே எனக்கு முக்கியம் என்கிற ஒரு லக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் தேவனுக்கென்று ஒரு வலிமையான சாட்சியுள்ள ஒரு சபையாக என்ன பண்ண முடியும்? இருந்திட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டுவதுதான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இந்த பூமியிலே பொழிந்தருளப்பட்டார்? தேவனுக்கென்று ஒரு வலிமையான சாட்சியுள்ள ஜனங்களுடைய ஐக்கியமுள்ள ஒரு சபையை கட்டுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். சகோதரனே, நாம் ஒவ்வொருவரும்
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நாம் புது உடன்படிக்கையின் சபையாக, விசுவாசமுள்ள ஜனங்களாக, தேவனையே பிரியப்படுத்துகிறவர்களாக, இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி, இவைகளெல்லாம் ஒரு சாதாரண பார்வையோடு, இவைகளெல்லாம் நம்முடைய தேவைக்காக என்ற ஒரு பார்வையோடு, இவைகள் நம்முடைய சொகுசுக்காகவோ, நம்முடைய ஆடம்பரங்களுக்காகவோ, நம்முடைய பெருமைக்காகவோ, நம்முடைய கனத்துக்காகவோ, நம்மளை பெரிதாக இந்த பூமிக்கு காண்பிப்பதற்காகவோ இவைகளை நாம் பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தேவன் இந்த நன்மைகளை நமக்கு செய்யலை. இப்படிப்பட்ட நன்மைகளின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்திடணும். இப்படிப்பட்ட நன்மைகளின் மூலமாக தேவனே எனக்கு முக்கியம் என்பதை நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் என்ன பண்ணோம்? வெளிப்படுத்தி காண்பித்திட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நாம் இருப்பதற்காக நம்மை ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்.